பறவைகள் காலநிலையை முன்கூட்டியே கண்டறியும் திறன் வியக்கத்தக்கது. அவை உயிரியல் ரீதியாகவும் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை உணரும் விதமாகவும் பல வழிகளில் காலநிலையை முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்றன. காற்றழுத்த மாறுபாடு. பறவைகளின் நடுச்செவியில் பராட்டல் உறுப்பு உள்ளது. இது காற்றில் ஏற்படும் மிகச்சிறிய அழுத்த மாறுபாடுகளையும் உணரும் திறன் கொண்டது. புயல் அல்லது மழை வருவதற்கு முன் காற்றழுத்தம் குறையும் போது அதை உணர்ந்து பறவைகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றன. அகச்சிவப்பு ஒலிகள். மனிதர்களால் கேட்க முடியாத மிக குறைந்த அலைவரிசை கொண்ட ஒலிகளை பறவைகள் கேட்கும். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும் புயல் அல்லது கடல் அலைகளின் அதிர்வுகளை முன்கூட்டியே கேட்டு இவை எச்சரிக்கையாகின்றன. புவிகாந்த புலம். பறவைகளின் கண்களிலும் அலகுகளிலும் புவிகாந்த புலத்தை உணரும் செல்கள் உள்ளன. இவை திசையை அறிவதற்கும் பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இடம்பெயர்வதற்கும் உதவுகின்றன. பகல் நேர மாற்றம் ஹாட்டா. பருவகாலங்கள் மாறும்போது பகல் பொழுதின் நீளம் மாறுபடும். இந்த ஒளி மாற்றத்தை பறவைகளின் மூளை உணர்ந்து இடம்பெயர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை தீர்மானிக்கிறது. சுற்றுச்சூழல் அறிகுறிகள். காற்றின் திசை, மேகங்களின் அமைப்பு மற்றும் காற்றில் உள்ள ஈரப்பதம் போன்ற நுட்பமான மாற்றங்களை பறவைகள் துல்லியமாக அவதானிக்கின்றன. பறவைகள் காலநிலையை முன்கூட்டியே உணர்வதால் அவை மழையில் நனையாமல் இருக்க முன்கூட்டியே உணவை தேடிச் சேமித்து வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பான கூடுகளை தேடுவதற்கும் இந்த திறன் பேருதவியாக இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.